பாரதிய ஜனதா கட்சி தனி மனிதனுடைய இயக்கம் அல்ல, அது ஜனநாயக இயக்கம். ஜனநாயகம் என்கின்ற வார்த்தை உயிரோடு இருப்பது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான். எனவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது இவர்கள் சுமத்தக்கூடிய பொய் குற்றச்சாட்டு, அதை அனைத்தையும் முறியடிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கும் உண்டு, ஒவ்வொரு இந்து அமைப்புகளுக்கும் உண்டு. அது இன்னொரு தோழமை இந்து அமைப்பாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய முன்னிலையிலே ஆடிட்டர் ரமேஷ் மக்கள் இயக்கத்தினுடைய ஒரு மாபெரும் கனவு என்னவென்றால், அனைத்து இந்து அமைப்புகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கனவு. தலைவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய மிகப்பெரிய கனவு. அதற்காகத்தான் அவர் இந்த மண்ணிலே உயிரை விட்டார். எந்த கோவிலிலாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தன்னந்தனியாக அவருடைய வாகனத்தை எடுத்து, யாரையும் எதிர்பார்க்க மாட்டார், தன்னந்தனியாக அவருடைய வாகனத்தை எடுத்து சென்று அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உடையவர் தலைவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள். அது மாதிரி ஒரு தேசிய நீரோட்டம் கொண்ட ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டுக்கு வேணும். அதான் வந்துட்டாரு, அண்ணாமலை வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ணாமலை இல்லை, அவர் அண்ணாமலையார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தான். திராவிட இயக்கங்களுக்கு சமாதி கட்டாம அடங்க மாட்டார். நிச்சயமா நடக்கும். திருவண்ணாமலையிலிருந்து அந்த அருணாச்சலேஸ்வரர் தான் அண்ணாமலை அவர்களுடைய உருவில் தமிழகத்தை காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எந்த கட்சியாலும் இந்த தேசியத்தை, தமிழகத்தை ஒருங்கிணைப்பதற்கு எந்த கட்சிக்கும் திராணி இல்லை. இந்த இயக்கங்களும் ஒன்றிணைந்து ஒரே சக்தியாக திரள வேண்டும் அப்படின்றது அவருடைய இந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்து